ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் ஜமால். ஸோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொல்லட்டி பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே லிங்க் தந்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸோட ஹோம் டூர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு பழங்குடி மக்களுடைய ஹோம் டூர் பார்த்துருக்க மாட்டீங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை. அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணியோ கரண்ட்டோ ரோடு வசதியோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் கோலட்டின்ற கிராமத்தை தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு வீடு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த 6 வீடு கணக்கு. கைஸ், இங்கே இந்த கிராமத்து மக்கள் கோலாட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கியிருக்க வீடை தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி மேலே பார்த்திங்கன்னா 2 தகரம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெளியில் பார்த்திங்கன்னா அவங்களா செஞ்ச வீடுங்க இது. கல்லையும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மண்ணையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அவங்க கையால் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். மேலே தார்பாய் போட்டிருக்காங்க. ஏன்னாக்கா வீடு ஓப்பனாக இருக்குங்கிட்டு எங்கா இங்கிட்டு வீடு ஓப்பனாக இருக்குது, கதவு இல்லையா? கைஸ், வீடை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. அங்கிட்டும் ஒரு வாசல், இங்கிட்ட ஒரு 2 வாசலா வீட்டுக்கு? என்னக்கா சொல்கிறீங்க? கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி 2 வாசலுமே இருந்துச்சா இல்லை இப்போ உருவாக்கிக்கிறீங்களா? அது முன்னாலேருந்து 2 வீடு இருக்கா? இங்கே தான் தூங்குவீங்களா நைட்டு? கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் மெயின் வாசல் அது மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோஸில் தானே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாசல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் தப்பையால் பார்த்தீங்கன்னா ஏதோ இதில் வச்சு செஞ்சுருக்காங்க குச்சியில். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மண் தாங்க, தெரியுதா? எல்லாமே அந்த மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க, ஒரு சரியான ஒரு வாழ்க்கை. அவங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். வீடை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த மண்ணும் அந்த கம்பாலையும் பார்த்திங்கன்னா குச்சியாலையும் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. இங்கிட்ட ஒரு வழி இருக்குது, அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடு வழி இருக்குது. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அவங்க வீடு. அக்கா, இங்கே எத்தனை பேருக்கா தூங்குறீங்க? 3 பேர் இந்த வீட்டுக்குள்ளே தான் தூங்குறீங்க. 3 பேர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா தூங்குறதா இருந்தாலும் சரி, அவங்க சமைக்கிறதும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமைப்பாங்க போல். இது வந்து பாய் தலம்லாம் இங்கே இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் 3 பேர் படுப்பாங்களாம். பா, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கு என்ன பேச்சு பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டத்தில் தான் பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியும் இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கைஸ் பார்த்திங்கன்னா இந்த இப்படிப்பட்ட வீட்டில் 4 குடும்பம் 4 பேர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் தங்குறாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா யானைலாம் நடமாடுது. ஸோ நிம்மதியாக பார்த்திங்கன்னா தூக்கம் இருக்காது. என்னென்ன நைட்லாம் எப்படி நைட்டில் அவங்களுக்கு நைட் லைஃப் எப்படி இருக்கும்? அவங்க நைட்டே தான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கணும், காவல் மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். இல்லைன்னா சப்போஸ் வரலாம், நேரம் வரலாம். இப்போ அசந்து தூங்கிட்டோம்னா அசந்து தூங்கினா டைமில் வரலாம். வந்து பலாமரம் எல்லாம் இருக்கிறதுனால கண்டினியூஸாக வருது. காலை சாயங்காலம் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வந்துச்சுன்னா காலையில் 6 மணிக்கு மேலே தான் போகும். ஓ, அவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு நைட் ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், இங்கே தான் ரவுண்டிங் சுற்றிக்கிட்டு இருக்கும். இங்கிட்ட தான் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு நைட்டு தொந்தரவாக இருக்காது? நைட்டு தூக்கம் இருக்காது. ஆனால் சப்போஸ் ஒரு நேரத்துக்கு வந்துடலாம், சொல்ல முடியாது. தூக்கம் இருக்காது நிம்மதியான. அதை நீங்கள் டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு தெரு லைட் இல்லை, தெரு லைட் இருந்துச்சுன்னா நமக்கு சௌகரியமாக இருக்கும். தெரு லைட் இருந்தால் உங்களுக்கு யானை எங்கே வருது என்னன்னு பார்த்து தெரிஞ்சிடும். முக்கியமானதே பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தேவையில்லை, மித்த அத்தியாவசிய தேவையே பார்த்தீங்கன்னா தேவையில்லை லைட்டு. அதுக்கே பார்த்தீங்கன்னா இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த யானை கரடிலாம் வருதுன்னா நம்மளுக்கு இருட்டில் என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. லைட் ஏதாவது இவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்க. ஆனால் எங்கண்ணே கொண்டு போகிறீங்க? ஓ, வீடு கீழே கட்டுறதுக்கு? ஓ, எப்படி தலை செம்மையாக கொண்டு போனோம். சரி. மேலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த கல் ஜல்லி மண் எல்லாத்தையும் இப்படி தான் கொண்டு போனேன். அப்படியே கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா வீடு இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு போகிறாரு போலாண்ணே. இங்கே மொத்தம் எத்தனை வீடுண்ணா இருக்குது? 6 வீடாண்ணே. ஓகே. இது இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணா. இது எப்படி இந்த மோடி திட்டம்னு சொல்கிறாங்க அந்த இது தானா? சரிண்ணா. ஓகே.
மொத்தமே 6 குடும்பம் தானே? 6-7 குடும்பம் கொஞ்சம் வெளியே இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல். சரி. இப்போ வீடு கட்டுறது வெளியாலேருந்து கூட்டு சொல்ல பார்க்குறீங்களா இல்லை நீங்களே பார்ப்பீங்க வீடு கட்டுறது? வீட்டுக்கு நம்ம பார்க்குறோம், கான்ட்ராக்டுக்காரங்க வச்சு நம்ம வச்சு கான்ட்ராக்டர் வச்சு நீங்களும் ஒத்தாசை ஹெல்ப் பண்ணி. சரி. இப்போது இங்கே கிராமத்தில் அடிப்படை வசதின்றது என்னென்ன நிறைய? அடிப்படை வசதிங்கிறது இவங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை, சரி, தண்ணி வசதி இல்லை. சரிண்ணா. மெயினாக ரோடு தண்ணி வசதி இல்லை. முக்கியமானது தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. அப்போது குடிக்கிறதுக்கு இதெல்லாம் போய் சோலையிலேருந்து அந்த காவா தண்ணியை திருப்பிட்டு வராங்க. காவா தண்ணி? அந்த ட்ரைனேஜ் தண்ணியை ஆமாம், திருப்பி அந்த தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. இங்கே அந்த தண்ணியில் தான் இது தண்ணி பண்ணுறாங்க. தான் வந்துட்டு என்னென்ன சொல்கிறீங்க? அந்த ஊற்று தண்ணி தான், அந்த காவா ட்ரைனேஜ் தண்ணி தான் இங்கே இப்போ அதை தான் யூஸ் பண்ணுறாங்களா? யூஸ் பண்ணி புழக்கிறதுக்கு? அதான் எல்லாமே அந்த தண்ணி தான், வேறு எந்த தண்ணி இல்லை. எத்தனை குடும்பம் இங்கே இருக்குன்னீங்க? இங்கே 6 குடும்பம் இருக்குங்களா? 6 குடும்பம், மொத்தமே 6 வீடு தான். 6 வீடு இருக்கும். இங்கே இருக்கவங்க தொழிலுக்குலாம் என்னென்ன பண்ணுறாங்க? தொழிலுக்கு இங்கே உள்ளது இந்த பிரைவேட் எஸ்டேட் முதலாளி தோட்டத்துக்கு போகிறாங்க. வேற என்ன? வேறு ஒன்றும் இவங்களுக்கு சொந்தமாக ஒன்றும் கிடையாது. வேறு எதுவும் இங்கே விளைய விட்டுருக்கீங்களாண்ணே? இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றும் விலையை விட முடியாது. மிருகங்கள் யானை வந்துடும் வீட்டுக்கு. அப்புறம் அது இல்லாமல் இந்த கரடி இது தொல்லையெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. யானை தொல்லை நிறையா இருக்குது. யானை தொல்லை நிறையா இருக்குது. எந்த நேரத்தில் வருது யானை? அதையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இல்லை, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வரல. இன்னைக்கு வரல யானை. அப்புறம் யானை தூக்கி வீசினது அந்த எம் சென்டர் அங்கே கீழே தான் வந்தது. இந்த சைடு யானை வந்துச்சா இங்கே? இதை இங்கே அங்கே தான் தூக்கி இங்கே கீழே வீசிடுச்சு. என்ன வீசிருக்கு? இந்த பேர் மட்டும் வந்து சத்தம் போடலன்னா யானை வீட்டுக்குள்ளே வந்து வேலையை பண்ணியிருக்கும். அப்படியா? என்ன வீசிச்சு நீங்கள்? எங்க இங்கே கீழே எதை வீசிச்சு நீங்களே? எம் சென்டர் அந்த மணலையா? சரி, அதை எடுத்து கீழே வீசிடுச்சு. வீசிருக்கு. இந்த இடத்துல சப்போஸ் அந்த நேரத்தில் ஆள் இல்லைன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே போகும், கிராமத்துக்குள்ள வந்துருக்கும். அரிசி எல்லாம் பருப்பு இதெல்லாம் போய் உடச்சி வீடு கட்டெல்லாம் உடச்சி வீடை காலி பண்ணிடும். வீடை காலி பண்ணும். ரொம்ப கஷ்டம் தானே என்ன இந்த காட்டுக்குள்ளே வாழ்றது? இவ்வளோ கஷ்டம் இருந்து அப்புறம் ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்கீங்க? என்ன நகரங்களுக்கு வரலாம்ல? இவங்க பூர்வீகமே இங்கேயே இருந்து பழகிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து என்னாச்சு, இப்போதான் இந்த பிரச்சனைலாம் அதிகமாகி இந்த யானை தொல்லை ஜாஸ்தி. யானை தொல்லை யானை இங்கே எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? யானை அது உள்ள தீவனம் இல்லை, சரி, அதுக்கு உண்டான உள்ள பசி இது இல்லை, அதனால அது வெளியே வருது. மீன் அதுக்கான தீவனம் இங்கே காட்டுக்குள்ள இல்லை. காட்டுக்குள்ள இல்லை, எல்லாம் இங்கே என்னென்ன இருக்கு யானைக்கு? இங்கே பலா மரம் அந்த மரமெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து எடுத்து வித்துட்டாங்க. அந்த யானை இருக்கனால இல்லை, பெரிய பெரிய முதலாளிங்க அடுத்து வித்துட்டாங்க. அதனால என்னாச்சு, அது யானை சாப்பாட்டுக்குலாம் வெளியில வராது. சரி சரி சரி. வேற எதுவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காங்க? வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை. வேற என்ன தொந்தரவு கொடுத்துருக்கு? அட்டாக் எதுவும் பண்ணி மாதிரி? அட்டாக் பண்ணி இங்கே எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 2 பேரா? அஜய், எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 2 பேர் இறந்துருக்காங்க. அட்டாக் பண்ணியா? யானை அட்டாக் பண்ணியா? யானை அட்டாக் பண்ணி. எப்படி? யானை தூக்கி போட்டு மிதிச்சு தான். என்ன பண்ணுச்சு யானை? என்ன பண்ணிருக்கு? யானை ஆளை தூக்கி போட்டு அடிச்சு கொன்றுச்சா? இது மாதிரி எத்தனை பேர் செத்துருக்காங்க? 2 பேர். 2 பேர் காலி பண்ணிடுச்சா? 2 பேர் காலி பண்ணிடுச்சு. எப்படி காட்டுக்குள்ள வேலை செஞ்சவங்க இப்படி பண்ணிருக்கா இல்லை ரோட்ல போனவங்க? ரோட்ல போனவங்க சரியான தெரு விளக்கு இல்லை, லைட் இல்லை, அதனால என்ன ஆகும், வர்றவங்கள அட்டாக் பண்ண ஆகும். இதே உங்களுக்கு கவர்மெண்ட் இந்த லைட் வசதி மின்சாரம்லாம் பண்ணி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ கவர்மெண்ட் இது பண்ணாதனால தான் உங்களுக்கு ஒரு 2 பேரை பள்ளி கொடுத்துட்டு இப்போ உட்காந்துருக்கீங்க. நிறைய அது நடக்குது. அப்புறம் யானை வந்துச்சுன்னா யாரும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப வசதி கம்மி. ஸ்கூல் போகிறதுக்கு இங்கேருந்து வெளியே கூட்டு போய் தான் குழந்தைங்களை இங்கேருந்து அனுப்புகிறாங்க. டெய்லி இவங்க என்ன பண்ணணும், ஒரு ஆள் 2 ஆள் வீட்டில் இருந்து இருக்கணும். இருந்தால் தான் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியும். இல்லைன்னா சாயந்தரம் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். காலையில் கொண்டு போய் ரோட்டுக்கு விடணும். அப்போ உங்களுக்கு ரோடு வசதி இல்லாத என்ன ஆகுது, இதே ஒரு வேலையாகுது உங்களுக்கு. வேலைக்கு போக முடியாமல் யாராவது ஒரு ஆள் லேடிஸோ ஆம்பளையோ வீட்டில் இருந்தே ஆகும். இதுக்காண்டி இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ வீட்டில் கரண்ட் வசதி நம்ம வீட்டில் இருக்கா? இல்லைங்க, கரண்ட் இருக்குது, எப்பயாவது வரும், எப்பயாவது போயிடும். மழை அடிச்சுன்னா கரண்ட்டே இருக்காது. இப்போ கரண்ட்னால டவர் இருக்காது, நெட் இருக்காது, எதுவும் நம்ம எமர்ஜென்சியாக ஒரு கால் பண்ணுறது கூட வசதி இருக்காது. இப்போ ஏதோ அவசரம் ஏதோ வெசல் கிடைச்சிருக்கு, இல்லை ப்ரெக்னென்ட் லேடியை கூப்பிட்டு போனோம்னா என்ன பண்ணுறீங்கண்ணா? நடப்பதை தான் தூக்கிட்டு போகணும். தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போகணும். தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போகணும். இப்போ இந்த காட்டுக்குள்ளே வாழ்றது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ சிரமத்தில் தான் வாழ்றீங்க. ஆமாம், அவ்வளோ சிரமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே இருக்க இந்த பழங்குடி மக்களுக்கு அவங்களோட உணவுனா என்ன அதிகமாக சாப்பிடுவாங்க? என்ன உணவுனா என்ன, இந்த செனை, தெனை, அப்புறம் பலா, அது சரிண்ணா, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த பிஞ்சி ரைஸ்லாம் சாப்பிடுவாங்களா? ரைஸ் சாப்பிடுவாங்க. ரேஷன் அரிசியா? அதான். இப்போ இங்கே ரேஷன் கடை எதுவும் இருக்கா நம்ம ஊரில்? ரேஷன் கடை அங்கே இருக்குது, இந்த கோத்தி முக்குண்டு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வரணும். அங்கே போய் வாங்கிட்டு வரணும். தலசமையாக கொண்டு வரணும். மாதிரி தான் கொண்டு வரணும்.
எதுவுமே தலசுமையாக தான் கொண்டு வரும். ம். வண்டி வசதி எதுக்குமே இல்லை. இப்போ வந்து இந்த பக்கம் தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கிட்டு இல்லை, எங்கிட்ட இல்லை. இங்கிட்டு தான். இல்லைன்னாக்கா நைட்டு ரவுண்டு போயிட்டு ம். விடிய காலைனா இப்படி உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டைம் பார்த்து நம்ம அந்த பக்கம் நம்ம கிராஸ் ஆகாமல் இருக்கணும். நம்ம சேஃப்டி நம்ம இருக்கணும். அது எத்தனை மணிக்குன்னா நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளில போக மாட்டீங்கன்னா? நம்ம 5-6 மணிக்கு மேலே வெளியே போகிறது. அப்படியா? 6 மணி 7 மணிக்குள்ளே. எதனால் சொல்கிறீங்க? எதனால மிருகங்கள் உள்ளே இருந்து வெளியே வர டைமு, நம்ம வெளியிலேருந்து உள்ளே வர டைமு. ஓ, அதனால அதாவது 5 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 மணி 7 மணிக்குள்ளாரே ஆ. நம்மளுக்கு அறிகுறி தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம இந்த டைம் போகக்கூடாது. அப்படியே ரொம்ப லேட் அறிகுறினா அது எந்த மாதிரி உங்களுக்கு தென்படும்? அறிகுறின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல ஆணை இருக்குது, நைட்டுக்கு இந்த பக்கத்தில் வரும் தெரியுது. ம். அப்போ நம்ம 8 மணி 9 மணி ஆச்சு பக்கத்து ஊர்லேயே தங்கிக்கிறது. அப்படியா? ஆமாம், அது இதுக்கு நம்ம அந்த வம்புக்கு வேலையை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ம். நம்ம பக்கத்துலேயே தெரிஞ்சவங்க வீட்டில் சொந்த பந்தம் இப்படி இருக்குதுங்க, ம். அங்கேயே ஆல்ட்டு பண்ணிடுவோம். ம். அது ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு ஆளுக்காய் வரணும், ம். அங்கே தூங்கினா வெடிஞ்சு வந்துக்கலான்ட்டு ஆமாம். அதை அங்கேயே படுத்துக்கிறோம். ம். அது 7 மணிக்கு முன்னாடியெல்லாம் தைரியமாக வந்துடும். வந்துடலாம். ம். அதுக்குள்ளே வெளியே வர்றதுக்குள்ளே நம்ம வீடு வந்து சேர்ந்துடலாம். வந்துடலாம். ஆமாம், அன் டைமில் யாரும் வெளியே போகிறதில்ல. ஓகே, போயிடுச்சு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இது பலாக்காய் சீசன். ஆமாண்ணே. ஐயோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது பலாக்காய் சீசனு. 6 மணிக்கு மேலே பார்த்தா இந்த ஏரியாவில் அப்படியே கரடி, அது ஒரு குடும்பம் இங்கே வாழ்கிற மாதிரி அவங்க. ம். சாயங்காலம் நாங்கள் இப்படி இங்கே ரவுண்டெல்லாம் போட்டு விடிய காலை 6-7-8 மணினாலும் யாருக்கு அதில் நம்மளும் துரத்துல அப்படியே வந்து அது படுக்க போகுது. ம். நம்ம அந்த டைம் போய் நேரிட்டேன்னா அது ஆபத்து நமக்கு தானே. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். சாராக இருந்துக்கணும். என்ன நமக்கு தெரு லைட்டு பஞ்சாயத்தில் போட்டாங்க, அங்கே பண்டு இல்லை அது இல்லைங்கிறாங்க. ம். பல்பை கொடுத்தாலும் நம்மாச்சு போடலான்னு சொன்னால் அதையும் தரதில்லை. ம். எந்த வகையில் அவங்க தான் இது ஸ்டெப் எடுக்கணும், யாரும் எடுக்கிறதில்ல, முன் வர மாட்டாங்க. முன் வர மாட்டேங்கிறாங்க. எத்தனை பெட்டிஷன் போட்டாலும் அப்படியே தான் இருக்குது. நம்ம சொல்லியாச்சு பார்த்து எழுதியும் கொடுத்துருக்கோம், வேலை நடக்க மாட்டேங்குது. வேலை நடக்கும். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதினா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, ரோடு வசதி வீட்டுக்கு இருக்கணும், அது பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்கணும். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்லெட்டின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா பல பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தீர்வு கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ யாராச்சும் கவர்மெண்ட் அஃபீஷியல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த உதவிலாம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக ஒரு நன்றி கடனோட இந்த மக்கள் இருப்பாங்க. அப்படி தானே? ஓகேண்ணா.